ஹாய் ஃபேம் வெல்கம் டு கிரிக்கெட் ஃபார் சேனல். எஸ் கைஸ், இந்த மேட்ச் ரோஹித் சர்மா 100 அடிச்சிருக்காரு இன்னைக்கு. 100+ போய்கிட்டு இருக்காரு. மேபி அது 150 ஆகலாம், ஈவன் 200 கூட ஆகலாம். நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் லாட் ஆஃப் ட்ரோல். எவ்வளோ ட்ரோலு எப்பா! டெஸ்ட் மேட்ச்ல இருந்து 4த் மேட்ச் அவரே விலகி உட்காந்து 5த் டெஸ்ட் ஐ திங்க் அவரே விலகி உட்காந்து ஃபார்ம் இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாரிலாம் எந்த கேப்டனும் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிக்கெட். சொல்லப்போனா, அதுவும் இந்தியன் டீம்ல. அண்ட் தென் அப்படி பண்ணாலும் சரி, அண்ட் அதே மாரி இந்தியன் ஹிஸ்ட்ரியில 38+ ஏஜ் போய்க்கிட்டு இருக்க ஒரே கேப்டன் ரோஹித் சர்மா தான். அண்ட் வரப்போற சாம்பியன்ஸ் ட்ராஃபி 38+ கேப்டன் பண்றாரு. ஸோ எந்த கேப்டனும் இந்த ஏஜ்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கேப்டன்சி பண்ணதே இல்ல. ஓவரால் வேர்ல்ட் கிரிக்கெட்ல. ஸோ அதுவே ஒரு ஒன் ஆஃப் த அதுவே என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, அவரோட குவாலிட்டிய ப்ரூவ் பண்ணுது. ஸோ 38 வயசுல ஒரு கேப்டன்சி பொறுப்ப ரோஹித் சர்மா கேரி பண்றாருன்னா, அப்போ அவரோட பேட்டிங் எபிலிட்டிய பாருங்க. நம்ப பிசிசிஐ எவ்வளோ அவர நம்புறாங்க அண்ட் அவருக்கு எவ்வளோ எபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. 38+ ஏஜ்ல இருக்க ஒரு பிளேயர் கேப்டன்சி, அதுவும் இந்தியன் டீம்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். அந்த டீம கேப்டன் பண்றாருன்னும்போது, கண்டிப்பா அவரும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருப்பாரு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ். அண்ட் தென் இன்னொன்னு நான் சொல்ல விரும்பினேன். என்னன்னா, நம்ம இங்கிலாந்து டீம்க்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இங்கிலாந்து டீம் ஃப்ரம் லாஸ்ட் 2 டூ 3 இயர்ஸா ரொம்ப பேடா வொர்ஸ்ட்டா ஆடுறாங்க. அந்த 2022 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமே பட்லர் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு க்ளூலெஸ் கேப்டனா இருக்காரு. பேட்டிங் வைஸ் ஆடுறாருங்க. டீமையும் நம்ம குறை சொல்லி தான் ஆகணும். எப்படி டெஸ்ட் மேட்ச்ல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அ ஸ்டில் நான் அந்த இது பழி யாரு மேல போச்சுன்னா, ரோஹித் சர்மா மேல தான் போச்சு. அது மாரி தான் இப்ப பட்லர் கடந்த ஒரு 2 வருஷமா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டீம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே ஆகணும் அவரு. ஸோ ஒரு நல்ல பிளேயிங் 11 எடுத்துட்டு வரணும். அண்ட் ஆன் த ஸ்பாட்ல அவரு ஆக்டிவா இருக்க மாரி தெர்ல. அவரோட எப்படி சொல்றது? அந்த ட்ரிக்கு எல்லாம் மிஸ் ஆகுற மாரி இருக்கு. ஸோ அவரு கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயிங் 11 கொண்டு வரணும். அண்ட் டீம் செலக்ஷன் அட்லீஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்ல பிளேயிங் 11 வைக்கணும். அண்ட் அவங்க ஒரு டீம் மோட்டோவே மாத்தணுங்க சொல்லப்போனா. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி ஆடணும் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.